வினாக்கள் விடைகள். வினாயன் 171. மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட 14வது வார்டில் 1 டிஜி தொட்டி, 2 தேர்பேட்டை மற்றும் தேர்பேட்டை 1வது தெரு முதல் 5வது தெரு மற்றும் சித்ரா நகர் ஆகிய பகுதியில் அமைந்துள்ளன. இதில் டிஜி தொட்டி என்பது ஒரு குக்கிராமமாகும். இக்கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கசிவுகள் ஏற்பட்டு இருந்தன. இதனை 2021-22 ஆண்டு 15வது நிதிக்குழு நிபந்தனையுடன் கூடிய மானிய திட்டத்தில் 6.55 லட்சம் மதிப்பீட்டில் பழுதுகள் நீக்கம் செய்து தற்போது இம்மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேற்படி 16வது வார்டு டிஜி தொட்டி பகுதியில் 250 குடியிருப்புகள் உள்ளன. அப்பகுதியில் மக்கள் தொகை 1080 ஆகும். மேற்படி டிஜி தொட்டியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தினந்தோறும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 30,000 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் காலை 8 மணிக்கு மேல் இதே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பேரூராட்சிக்கு சொந்தமான தேர்பேட்டை சாலையில் உள்ள ஆழ்துறை கிணற்றிலிருந்து குடிநீர் ஏற்றி மாலை 3 மணி முதல் 7 மணி வரை 50,000 லிட்டர் குடிநீர் விநியோகப்பட்டு வருகிறது. இதுபோக அப்பகுதியில் ஒரு சிறு மின் விசை பம்பு மூலம் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைந்து 24 மணி நேரம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது டிஜி தொட்டி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாகவும் உள்ளூர் ஆதாரங்களின் மூலமாகவும் 80,000 லிட்டர் அளவுக்கு தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய தளி தொகுதிக்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் 16வது வார்டில் பிஜி தொட்டி பகுதியில் மிகவும் பழமையான சிதலன் வாய்ந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர்க்கசிவு ஏற்படுகிறது. ஆகவே அந்த பகுதியில் புதிதாக 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், ஏற்கனவே இருந்த தொட்டி பழுதுபட்டு 15வது நிதிக்குழுவிலிருந்து அது சீரமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் எனக்கு விவரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நேரில் பேசுகிற போது தொட்டி மிகவும் பழுதடைந்திருக்கிறது, எனவே புதிய தொட்டி தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு உரிய முறையிலே 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டி உங்களுக்கு தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் குறுகிய சாலைகள் இருப்பதால் அந்த பகுதியில் சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றன, கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியை சுற்றி வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைத்தர மாண்பு அமைச்சர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பெரிய அளவில் ரிங் ரோடு போடுவதற்கு நிதி எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே மாண்பு உறுப்பினர்களெல்லாம் அழைத்து உங்கள் பகுதியில் எது முன்னுரிமை வேலை என்று கேட்டு நீங்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் எதை முன்னுரிமையாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டும் இப்போது எடுத்து அரசாணை வெளியிட இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட பணம்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை நடைபெற போகிறது. எனவே வெளிவட்ட சாலை என்று அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு தொகை என்று தேவைப்படும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் இருந்தாலும் திட்ட அறிக்கை தயாரித்து வைத்தால் வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அது செய்வதற்கு உறுதியாக செய்யப்படும். மேலும் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் சொன்னார்கள், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் எப்போது தொடங்க இருக்கிறீர்கள் என்று எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த ஜைகா கடன் உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜூன் மாதம் இறுதி திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் குறிப்பிட்ட விட 8,000 கோடிக்கு மேலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த ஜைகா நிதியுதவி பெற்றவுடன் அது டெண்டர் விடுவதற்குரிய பணி நடைபெற இருக்கிறது. அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும், பேரூராட்சிகளுக்கும், நகராட்சிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு நீரை கூடுதலாக நகராட்சியிலே 135 லிட்டரும், பேரூராட்சியில் 80 லிட்டரும், ஊராட்சியில் 55 லிட்டரும் இதை முழுமையாக கொடுத்துவிட இயலும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் என்றைக்கும் வற்றாத இருக்கிற அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்பதால் அந்த பணியும் துறை வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரடி அண்ணன் மாண்பு உறுப்பினர் மணி அண்ணன் கேட்டுக்கொண்டதுக்காக அங்கே போய் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எங்களுக்கு என்ன உத்தரவு தந்தார் என்று சொன்னால், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மொத்தம் 130 MLD கொடுக்க வேண்டும். அது 2030 ஆண்டு தான் 130 MLD கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போதே
இந்த 4 ஆண்டுக்கு முன்பாகவே 130 MLD தண்ணீர் கொடுத்தும் கூட பற்றவில்லை என்று வருகிற போது உள்ளூரிலே ஆழ்குழாய் கிணறு அமைக்க வேண்டும், இருக்கிற குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் தலைவர் முதலமைச்சர் சொல்லி அதையும் மாற்றி அமைத்து இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே முழுமையாக தீர்வு என்றால் ஜூனுக்கு அப்புறம் அது ஒரு 6 மாதம் 9 மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக நிச்சயமாக இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் நிச்சயமாக கிடைக்கும். துறை அதற்காக பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது.